முதல் நாள் பார்க்கும்போது எந்த கொள்கை ரீதியா இருந்தாரோ அதே தான் இப்போ இருக்காரு. எங்களுக்கு பழைய திருமா புது திருமா அப்படிலாம் கிடையாது. ஒரே திருமா தான். முதல் தொடங்கி ஸ்ட்ராட்டஜி மாறி மாறி நம்ம பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு தெரியலையா அப்படின்றது தான் எங்களுக்கு கேள்வியா இருக்கு. நாங்க உருவாக்கின கூட்டணியில் நாங்க இருக்கிறோம். இப்போ நாங்க எங்க கதவு தான் மூடி இருக்குன்னு சொன்னோம். எங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றோம். எப்பவுமே விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு வெறும் தலித்துகள் கட்சி மட்டும் இல்ல, அது இஸ்லாமியர்களுக்கான கட்சி. அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி, விளிம்பு மக்களுக்கான கட்சி, ஜனநாயக சக்திகளின் கட்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க கட்சியிலிருந்து விலகி தற்போது தாவேகாவில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுன் நேற்று ஒரு பிரஸ் மீட் பண்ணியிருந்தாரு. அதுல பேசும்போது அவர் சொல்றாரு, பழைய திருமா அண்ணனை நான் பார்க்கணும், அவர் தொடக்க காலத்துல எவ்வளவு வேகமா செயல்பட்டாரோ அது இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாரு. அவருடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க? எங்க தலைவர் திருமாவளவன் முதல்ல எப்படி இருந்தாரோ அதே தான் இப்போ. அடிக்கடி மாறக்கூடிய நபர் அவர் இல்லை. நான் 1993 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி தான் முதல்ல நான் பார்த்தேன். என்னுடைய தலைமையில் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு எழுச்சி மாநாடு அப்படின்னு எங்களுடைய இப்போ ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் முதல் மாநாடு போட்டோம். அன்னைக்கு எப்படி நான் முதல் நாள் பார்த்தனோ, முதல் நாள் பார்க்கும்போது எந்த கொள்கை ரீதியாக இருந்தாரோ அதே தான் இப்போ இருக்கார். எங்களுக்கு பழைய திருமா புது திருமா அப்படிலாம் கிடையாது. ஒரே திருமா தான். அது கொள்கை ரீதியான தலைவராக தான் இருக்கிறாரு. அவருக்கு எப்படி பழைய ஆள் எப்படின்னு பார்க்குறாருன்னு தெரியல. சமரசம் இல்லாமல் போராடக்கூடிய ஒரு தலைவரா முதல் தொடங்கி ஸ்ட்ராட்டஜி மாறி மாறி நம்ம பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு தெரியலையா அப்படின்றது தான் எங்களுக்கு கேள்வியா இருக்கு. அதனால அவருக்கு ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். திமுக கூட்டணியில இருக்கிறதுனாலதான் அவர் அப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல இல்ல பட்டியல் சமூக மக்களுக்கான பிரச்சனைகள்ல முன்பிருந்த வேகத்தோடு திருமா இப்போது செயல்படலைங்கிறது தான் அவர் சொல்ல வர விஷயமா தெரியுது. இல்ல, வேகம் என்பதை விட விவேகம் ரொம்ப முக்கியம் இல்லையா? தொடர்ந்து திமுக ஆட்சி காலம் என்பது அண்ணா திமுக ஆட்சி காலத்துல இல்லையா? இல்ல திமுக அதிமுக தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இல்லையா? காலகாலத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையோடு தான் நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அதிகாரத்தை பெறக்கூடிய அந்த பயணத்தில் போகும்போது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த ஆட்சியில நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ ரெண்டுமே இருக்கு. நாங்க அவர்களை சரி செய்து அவர்களோடு பயணம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதே சமயத்துல மக்களுக்காக போராட வேண்டிய தேவையும் இருக்கு. எனவே அவர் சொல்றது எப்படி சொல்றாருன்னு தெரியல. எங்களுடைய பயணம் என்பது கட்டாயம் எந்த விதத்திலுமே தடைபடாது. என்னுடைய இலக்கு மாறாது. இவர் சொல்ற மாதிரி நாங்க தடம்புரண்டோம் நாங்க போறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. உங்க தலைவர் சில மேடைகள்ல பேசும்போது நான் டிவிகேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் கூட்டணி கதவுகளை மூடிவிட்டேன் அப்படின்லாம் சொன்னாரு. ஒருவேளை அந்த மாதிரி நீங்க எடுக்கிற நிலைப்பாடுகள் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா? அதனால அப்படி பேசுறாரா? இல்ல, நாங்க இருக்கிற இடத்துல நாங்க உருவாக்கின கூட்டணியில் நாங்க இருக்கிறோம். இப்போ நாங்க எங்க கதவு தான் மூடி இருக்குன்னு சொன்னோம். எங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றோம். அந்த ஆப்ஷன் இருக்குதுன்றதுனாலே நாங்க போறோம்ன்ற அர்த்தம் கிடையாது. இப்போ கொள்கை ரீதியாக ஒரு கொள்கை கூட்டணியை உருவாக்கி அதுல நாங்களே ஒரு பார்ட்னரா இருக்கிறோம். வெறும் ஒரு கூட்டணியில் நாங்க இடம்பெறல. கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியில் இருக்கும்போது இந்தந்த வாய்ப்புகள் இருக்கு. இல்ல மதவாதிகள் சாதியவாதிகள் வலை விரிக்கிறார்கள், இருந்தாலும் அந்த வலைகளில் சிக்காத ஒரு திமிங்கலமாக நாங்க இருக்கிறோம். அதை சொல்றதுக்காக தான் அப்படி சொல்றாரு தவிர அவங்க ஆஃபர் பண்றது எங்களோட வாருங்கள் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே கூப்பிடுறாங்கிறது யதார்த்தம் தானே. யதார்த்தமா எல்லா மக்களுக்கு தெரியும் தானே. அப்போ அதை வெளியே சொல்றது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. பிஜேபியில இருந்து புதுசா கட்சி தொடங்குற வரைக்கும் இல்ல நாளைக்கு யாராவது கட்சி தொடங்கினா கூட விடுதலை சிறுத்தைகள் வர வேண்டும், எங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதே எங்கள் கட்சிக்கு கிடைத்திருக்க மிகப்பெரிய மதிப்பு. சாதாரணமா கையாளலாம் நினைக்கக்கூடியவங்க விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு பெற்றால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற இடத்துக்கு எங்க தலைவர் கொண்டு வந்திருக்கிறார். எனவே அவர்கள் அழைப்பதை நாங்கள் குறையாக குற்றமா சொல்லல. இத்தனை வாய்ப்புகள் இருந்தாலும் கொள்கைக்காக தான் நாங்க இருக்க போறோமே தவிர கூட்டணி மாற மாட்டோம்னு சொல்றதுக்காக தலைவர் சொல்றதை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. கூடுதலான சில இடங்களை பிடிச்சு நம்ம ஆட்சிக்கா வரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல பேசுறாரு. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10 மாதம் இருக்கும் போதே நான் இந்த கூட்டணியில தான் இருக்க போறேன், வேற கூட்டணிக்கு போக போறது இல்லைன்றதையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது உங்களுக்கான ஒரு செல்வாக்கை இல்ல உங்களுக்கான வாய்ப்புகளை குறைக்காதா? நீ கடைசி நேரத்துல கடந்த 2 தேர்தல்கள்ல பார்க்கும்போது நீங்க கேட்ட இடங்களை விட குறைவான இடத்துக்கு தான் உங்களை கூட்டணிக்குள்ள இது பண்ணாங்க.
அப்படி இருக்கும்போது இந்த முறையும் அப்படி ஒரு சூழல் வந்தா எப்படி இருக்கும்? இல்ல இப்ப நாங்க அதாவது ஒரு சீட்டு கலைஞர் இருக்கும்போது கொடுத்தப்ப கூட கொடுத்தது ஒன்றாக இருந்தாலும் கொள்கையில் ஒன்றாக இருப்போம், எனவே பிஜேபி எதிர்ப்பதற்காக இந்த கூட்டணியில் தொடர்கிறோம் சொன்ன தலைவர் எங்க தலைவர். அதன் பிறகுதான் கலைஞரே வந்து 2வது சீட்டு கொடுத்தார். அப்போ அது போல கொள்கையில இருப்பதால் தான் எங்களுக்கு மிகப்பெரிய பலமான ஒரு தலைவரா தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா முழுமைக்கு எங்களுக்கு ஒரு மதிப்பு உயர்ந்திருக்கு. மக்கள் மத்தியில் நாங்க சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. எங்களுக்கு இத்தனை ஆஃபர் இருந்தாலும் நாங்க போல, எல்லாருமே வளைவிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஊடகங்களே சில பேர் எங்களை விரும்பாதவங்க, எங்க வளர்ச்சியை விரும்பாதவங்க, இல்ல எங்களை எப்படியாவது இந்த கூட்டணியிலிருந்து விலக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படியாவது பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பதில் சொல்லணும், மக்களுக்கு விளங்க வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. எனவே மக்கள் எங்களை பத்தியான மதிப்பீடு வச்சிருக்காங்க. இருந்தாலும் இது போன்ற ஊடகங்கள் திசை மாற்றி விடக்கூடாது என்பதற்காக அடிக்கடி கவனத்தை நாங்க சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. என்னதான் நீங்க போராட்டங்கள் நடத்துறீங்க, இப்ப வடகாடு பிரச்சனையிலயும் அங்க போய் போராட்டம் நடத்துறீங்க, இருந்தாலும் உங்கள் மீது அந்த விமர்சனங்கள் வருது இல்ல? கூட்டணியில இருக்கிறதுனால இவங்க சமரசத்தோட இருக்காங்க, முன்ன இருந்த எதிர்ப்பு அதிமுக ஆட்சியில காட்டிய எதிர்ப்பை இவங்க பதிவு செய்யறதுங்கிற விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. இல்ல இப்ப வடகாட்டுக்கு நாங்க போராட்டம் நடத்தலன்னா தானே போராட்டம் நடத்துறோமே. அப்ப போராட்டம் நடத்தும் போது எப்படி மற்ற கட்சிகள் யாருமே யார் விமர்சனம் பண்றாங்களோ அவங்க அந்த போராட்டத்துல பங்கெடுக்கலாம், யாருமே போராடலாம், தனியா போராடலாம். ஆனா போராடலையே. ஏதாவது ஒரு கட்சி பெரிய சொல்ற அளவுக்கு அவங்க போராட்டம் நடத்தல. அப்ப விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்துறேன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எதிர்த்து தான் நாங்க போராடுறோம். அப்ப அது போய் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? திமுக கூட்டணியில் இருந்தாலும் நடத்த வேண்டிய போர்க்களத்துல நாங்க அந்த போர்க்களத்துல நின்று போராட்டத்தை நடத்துறோம். இததான் மக்கள் பார்த்துன்னு இருக்காங்க. கடந்த காலங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னா அதற்கு முதல்வர் பொறுப்பேற்கணும், இந்த ஆட்சி தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு குற்றம் சாட்டுவீங்க. ஆனா இப்போது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரியையும் கலெக்டர் மேலையும் குற்றச்சாட்டை வச்சுட்டு அதோட முடிச்சிடுறீங்களே, அதனாலதான் அந்த கேள்வி. இல்ல இப்ப இதுக்கு கூட உயர் நீதிமன்றம் கூட ஒயிட் காலராக இருந்தா இப்படி பண்ண முடியாது, அதிகாரிகள் நேரா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட நின்று பண்ணணும்ன்றது பொதுவான நீதிமன்றங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. இது முதல்வர் தவறு செஞ்சா முதல்வரை நோக்கி நம்ம பண்ணலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், இங்க இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு இது தவறா இருக்கும்போது இந்த கட்டமைப்பை மாற்றக்கூடிய நிலையில நாங்க அதிகாரத்தை நோக்கி பயணமும் நம்ம போக வேண்டியது இருக்கு. இதை எதிர்க்கக்கூடிய காலத்துல எதிர்க்கிறோம், போராடக்கூடிய காலத்துல போராடுறோம். அதே சமயத்துல ஒரே நேரத்துல அந்த அதிகார காலத்திலிருந்து வெளியே நாங்க போராட முடியாது. இப்பதான் 2000 வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் நாங்க இந்த போர்க்காலத்தை தொடர முடியும். இல்ல இது முதல் முறை இல்லையே. இப்போ பல இடங்கள்ல விசிகா ஒரு கொடியை ஏத்த முடியல, பேரணிக்கு அனுமதி கேட்கறீங்க, அதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கல, போராட்டத்துக்கு கேட்டா அனுமதி கொடுக்கல, இப்படி பல இடங்கள்ல காவல்துறையோடு முரண்பாடுகள் இருக்கு. விசிகாவை அவங்க ஒரு ஜாதிய ரீதியா அணுகுறாங்கிற குற்றச்சாட்டெல்லாம் நீங்க முன்வைக்கிறீங்க. காவல்துறை அப்படிங்கிறது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. எங்கேயோ ஒருத்தர் தப்பு பண்ணா நீங்க அவரை கேட்க தேவையில்லை. ஆனா தொடர்ந்து நீங்களே புகார்கள் கொடுக்குறீங்க. அப்ப அது யார் வசம் இருக்கிறது, யார் கையில இருக்கு? அப்ப அவர்கிட்ட தான் நீங்க கேள்வி கேட்கணும். ஒரு எஸ்பியோ இல்ல ஒரு இன்ஸ்பெக்டரையோ ஒரு டிஎஸ்பியோ கேள்வி கேட்டா சரியாயிடுமா? அது இல்ல, முதல்வர் கையில அந்த துறை இருந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மனோநிலை ஒண்ணு இருக்குல்ல. இது வெறுமனவே முதல்வர் கட்டளையிட்டு ஒரு பேனாமையில மாத்தக்கூடிய ஒரு நிலை இல்லை. அவர் கட்டளை இடுறாரு. அவர் இப்ப தமிழ்நாட்டுல இந்த SC ST விழிப்புணர்வு அந்த இதோ இப்பதான் நம்மளுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு அவர் உருவாக்கி இருக்கிறாரு. எத்தனையோ நம்ம முதல்வர் நடத்தின்னு தான் இருக்காரு, அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா முதல்வர் கவனத்தையும் மீறி நடத்தின்னு இருக்காங்க. முதல்வரும் சேர்ந்துதான், நாங்களும் முதல்வரும் சேர்ந்துதான் இதை மாற்றக்கூடிய நிலையில இருக்கிறோம். சனாதனம் என்பது ஊறி போய் திளைத்து போய் கடைநிலை வரைக்கும் இருக்கக்கூடிய நிலையில இதை மாற்றத்துக்கு தான் முதல்வரும் போராடின்னு இருக்கிறார். எனவே அவரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதுன்றதுனால எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. நீங்க சாதிய மனநிலையும் சரி, அல்லது மத மனநிலையும் சரி, அல்லது இந்த ஆதிக்க மனநிலையும் சரி, இப்படி சனாதன மனநிலை என்பது எல்லா இடத்துலயுமே படர்ந்து இருக்கிறதுனால இதை மாதத்துக்கான போராட்டத்தை முதல்வரை வச்சு நாங்க போராடி தான் இருக்கிறோம். அதனால அது நீங்க வெறுமனுமே இந்த திமுகவுல இருந்து வெளியே வந்தோம்னோ, திமுகவை குறை சொல்லணும், விடுதலை சிறுத்தைகள் வெளியே வரணும், அவரை எப்படியாவது முதல்வர் பதவியிலிருந்து தூக்கிடணும், இதை விரும்பக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சா எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அந்த களத்துல நிக்கணும், அதை மாற்றுவதற்கு ஏதாவது முயற்சி பண்ணணும்.
இதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணாமல் நடப்பதற்கு மட்டுமே குற்றம் சொல்றது வந்து அது எந்த விதத்தையும் நியாயமா இருக்காது. திருச்சியில மதச்சார்பின்மை பேரணி நடத்தணும் திட்டமிட்டு இருந்தீங்க, ஒரு தேதியும் குறிச்சிருந்தீங்க. திடீர்னு அந்த தேதி மாற்றப்படுது. அதற்கு வேறு வேறு காரணங்கள் சொன்னாலும் மறைமுகமா உண்மையான காரணம் சரி, இப்ப அதற்கு வெவ்வேறு காரணங்கள் வெளியில் பேசப்பட்டாலும் உண்மையான காரணம் காவல்துறை அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது உண்மையா? இல்ல, காவல்துறை எப்பயுமே அனுமதி கொடுக்காதுதான். இது வந்து இப்ப நாங்க நிறைய இடங்கள் இப்பயே வந்து நாங்க போராடி தான் இந்த ஆட்சியில கூட்டணியில இருந்தா கூட நாங்க வந்து சில நேரங்கள்ல வந்து நீதிமன்ற ஆணையை வாங்கி தான் நாங்க வந்து பண்றோம். அது வேற, கட்சி என்பது வேறு, ஆட்சி என்பது வேறு என்ற இடத்துல இருக்கிறாங்க. ஆனா காவல்துறை வந்து சில நேரங்கள்ல வந்து நம்மளுக்கு நெருக்கடி கொடுப்பது சில நேரங்கள்ல வழக்கம் உண்டு. இப்ப இது வந்து அப்படி இல்லை. அது இப்ப நம்ம காவல்துறை அதே காவல்துறை தானே கொடுக்குறாங்க. இப்ப நாங்க வந்து எங்களுடைய ரொம்ப வெயில் காலமா இருந்தது, அதனால வந்து இந்த வெயில் வந்து நம்முடைய தோழர்களே வந்து சில பேர் காலம் குறுகி இருக்கு, நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் மாநாடுகள் தொடர்ந்து நடத்தின்னு இருக்கு, இந்தியாவிலே அதிகமா நடத்தக்கூடிய கட்சி இது இருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் பிரீத்திங் டைம் கேட்கறாங்க. ஒரு 10 நாள் 5 நாள் எங்களுக்கு வந்து ஒரு வண்டி வாகனங்களை வந்து பதிவு செய்யணும், அது கொண்டு வரணும், கொஞ்சம் பிரச்சாரத்துக்கு கொஞ்சம் டைம் தேவை அப்படின்னு தலைவரை கேட்டுக்கிறதுனால ஒரு 2 வாரம் தள்ளி போட்டிருக்கோம். இது ஏதோ 3 மாசம் 2 மாசம் தள்ளி போட்டதான். ஆதவ அர்ஜுனாவும் இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்புறாரு. வன்னியர் சங்க மாநாட்டுக்கு காவல்துறை உடனடியாக அனுமதி கொடுக்குது, விசிகா ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தணும்னா அதுக்கு அனுமதி இல்ல. அப்ப இந்த இடத்துல தானே விசிகாவை வந்து திமுக எப்படி அணுகுது? இல்ல விசிகா வந்து திமுகவினுடைய அடக்குமுறையை எதிர்த்து கேள்வி கேட்கலையா அப்படிங்கிற விஷயம்லாம் வருது. இல்ல, இப்ப ஆதவ அர்ஜுன் தனி மனிதனே கேட்கக்கூடாது. அவர் ஒரு பொதுச் செயலரா அவங்க தலைவரை வச்சு அவங்க இது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும். இப்ப நாங்க கேள்வி கேட்டு தானே இருக்கிறோம். இப்ப நாங்க வந்து நீதிமன்றத்துல போய் சில நேரங்களில் அனுமதி வாங்குறோம், சில நேரங்கள்ல வந்து காவல்துறைக்கு எதிராகவே நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம். இதை கண்டிச்சு அவங்க கூட பண்ணலாமே. இப்ப இது வந்து நம்ம அவங்க கேள்வி கேட்கறது என்பது மறுபடியும் திமுகவுக்கு எதிரான மனநிலை கேட்கறாங்களே தவிர விசிகாவுக்கு ஆதரவான மனநிலை அவங்க கேட்கல. அவங்க வந்து எதிர்த்து வன்னியர் சங்க கூட்டம் நடத்ததே தப்புன்னு சொல்லுங்களா அவங்க தலைவரை? இப்ப நான் வந்து வன்னியர் சங்க சாதி சங்க கூட்டமே நடத்தக்கூடாது, இது ஒரு மதசார்பின்மை நாட்டுல இது போல வந்து சாதி சங்கங்கள் நடத்தக்கூடாது, மத சங்கங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லலாம். எங்களுடைய பார்வையில ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு சாதியின் அடையாளத்துல சேர்ந்து அந்த சாதி ஒழிப்புக்கு போராடினா பரவாயில்ல, சாதியை வளர்க்கறதுக்கு போராடக்கூடாதுன்றதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. எனவே அவங்க இந்த சாதி சங்கத்தை வந்து எப்படி பாக்குறாரு? அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இல்ல உழைக்கிற மக்களுடைய சங்கமா பாக்குறாரா, இல்ல அது ஆதிக்கம் பாக்குறாரா? அப்ப ஆதிக்கமா இருந்தா அந்த ஆதிக்கத்தை எதிர்க்கிறதுக்கு அவங்க என்ன நிலைப்பாடு வச்சிருக்காங்க, அது அவங்க பண்ணணும்ல. அடுத்த கட்டமா விசிகாவினுடைய திட்டம் என்ன? இந்த பேரணி அப்படிங்கிறது ஒரு தேர்தலுக்கான ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தா, எங்களுடைய கட்சி பலமாக இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்கான பேரணியா இது? இல்ல, இப்ப தேர்தலுக்கான ஸ்ட்ரென்த்தை காட்டினா இது போல நெருக்கடியான சிக்கலான நாங்க வந்து ஒரு தலைப்பு எடுக்க மாட்டோம். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அந்த கட்சி வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டால அவங்களுடைய தொடர் அவங்களுடைய பயணத்தால மக்கள் கிட்ட இருந்து அந்நியப்பட்டு இப்ப சாதியின் பெயரால் தான் ஒருங்கிணைக்க முடியும் என்ற பெயர்ல அவங்க வன்னியர் சங்கம் பெயர்ல சொல்றாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு, அந்த விஷயங்களை வலியுறுத்ததான் மாநாடு. இருந்தாலும் சாதி சங்கத்தின் பேர்ல தான் கட்சி அவங்க இத்தனை வருஷம் நடந்து சமூக நீதி காவலர்னு சொல்ற அவர் வந்து சாதியின் பெயரால் தான் வந்து அவளால் மாநாடு நடத்த முடியுது, கட்சியின் பெயரால் கூட மாநாடு நடத்த முடியல. இப்ப நாங்க வெறும் தேர்தலுக்காக தன்னுடைய வலிமையை காட்டணும்னு நினைச்சிருந்தா எத்தனையோ மாநாடு பேர் இருக்கு, ரொம்ப அருமையான பேர், மக்கள் விரும்பக்கூடிய பேர்லாம் இருக்கு. ஆனா அது இல்லை, மக்கள் சிந்திக்கக்கூடிய மாநாடா தான் இருக்கிறோம். இப்ப வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறு அப்படின்னு சொன்னா அது ஒரு ஏற்கனவே வந்து சனாதன சக்திகளுக்கு எதிராக நாங்க வந்து மாநாடு நடத்துறோம்னா அது சாதாரணமா இல்ல. திமுக கூட இப்படி ஒரு மாநாட்டை நடத்தல, ஒரு போராட்டத்தை நடத்தல, ஒரு பேரணி நடத்தல. இப்ப நீங்க கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்ன? யாரும் எடுக்காத போது அது எடுக்காத வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால எடுக்காம கூட இருக்கலாம். இஸ்லாமியர்களுடைய நேச்சுரல் சாய்ஸா விசிகே மாறுமா இதுக்கப்புறமா? எப்பவுமே விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு வெறும் தலித்துகள் கட்சி மட்டும் இல்லை, அது இஸ்லாமியர்களுக்கான கட்சி. அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி, விளிம்பு நிலை மக்களுக்கான கட்சி, ஜனநாயக சக்திகளின் கட்சி, அது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான கட்சி. அது ஏதோ தலித்துகளின் கட்சி இல்லை. எங்களுடைய நிலைப்பாடு என்பது, எங்கள் தலைவருடைய விருப்பம் என்பது, விடுதலை சிறுத்தைகள் என்பது ஏதோ தாழ்த்தப்பட்டுடைய கட்சி என்பது சுருங்கி விடாமல் இந்த மக்களுக்கான கட்சியா அது இருக்கணுன்றதுதான். எனவே நாங்க வந்து அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது நாங்க அவங்களோட குரல் கொடுக்காம வேற யார் குரல் கொடுப்பாங்க? சோ கட்டாயம் நாங்க குரல் கொடுப்போம். இந்த கட்சி வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கட்சி இல்ல இஸ்லாமியருடைய கட்சி அப்படின்னு சொல்வதை தான்
ஒவ்வொரு உண்மையான விடுதலை சிறுத்தையும் நேசிக்கிறோம், விரும்புறோம். அப்போ திமுகவினுடைய ஒரு கோர் ஓட் பேங்கா மைனாரிட்டிஸ் சொல்லுவாங்க. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் வந்து எப்போதுமே அவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு. இப்ப விசிகா எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகள் எல்லாம் பார்க்கும்போது அந்த வாக்கு வங்கியையும் விசிகா குறிவைக்கிறதா? இல்ல, வாக்கு வங்கிக்காக எப்பவுமே நாங்க வந்து போராட்ட காலத்துல நின்னது இல்ல. தேர்தல் காலத்துக்கு வருவதற்கு முன்பாக இஸ்லாமியர்களுக்காக போராடின கட்சி எங்க கட்சி. அப்போ எங்க தலைவர் வந்து அதாவது தேர்தல் வாக்கு அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே கட்சி ஆரம்பிச்ச முதல்ல இருந்தே வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கான போராட்ட காலத்துல நாங்க இருந்திருக்கிறோம். எனவே சிறுபான்மையினர் உரிமை என்பது அது புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து தந்த அரசியலமைப்பு சட்டத்தின் படி நாங்க போராடுறோம். இது இஸ்லாமியர்களுக்கான ஆதரவு என்பதை விட அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான சட்டங்களை வந்து பிஜேபி நிறைவேற்றுறாங்க. எனவே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான் இந்த தேசத்துக்கான நலன் என்கிற அடிப்படையில் தான் நாங்க இந்த போராட்டத்தை எடுக்கிறோம். ஏதோ வாக்கு வங்கி அரசியலுக்காக நாங்க எடுக்கல.